Welcome back to my channel. நான் இன்றைக்கு உங்களுக்கு ஸ்ரீலங்காவுல சிங்களி செய்ற ஒரு ஸ்வீட் தான் செய்து காட்டப் போறேன். அந்த ஸ்வீட்டோட பேர் வெளித்தளப்பன்னு சொல்லுவாங்க. வெளித்தளப்பன்னு சொல்ற மண்ணை தான் சொல்லுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு புட்டு அவிச்சிட்டு அதை தான் செய்து காட்டப் போறேன். புட்டு மிஞ்சினா எறியாம அதுலேயும் இந்த வெளித்தளப்பை செய்யலாம். இந்த என்ன உடனடியாக புட்டு அவிச்சு தான் செய்யணும் இல்லை இந்த ரெசிபி. புட்டு மிஞ்சினா இந்த வெளித்தளப்பை செய்து சாப்பிடலாம். நல்ல ஸ்வீட் தான் இது. நான் உங்களுக்கு புதுசாக தான் இந்த வெளித்தளப்பை ஸ்வீட் செய்து காட்ட போறேன். 250 கிராம் வறுத்த அரிசிமா அதை இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. 100 கிராம் துருவின தேங்காய் பூ அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ரெண்டையும். அதுக்கு பிறகு இதை நீங்க கொஞ்சம் வறுத்தெடுங்க. இப்போ நாங்கள் வறுத்தெடுப்போம். இந்த பேனுக்குள்ள மாவை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வறுத்தெடுங்க. இந்த மா சூடாகின உடனே இறக்கி எடுங்க. ஆல்ரெடி இது வறுத்த மாதான், அதனால நீங்கள் நல்லா வறுக்க தேவையில்லை. இந்த தேங்காய்ப்பூ கொஞ்சம் வறுக்கணுமென்றபடினால தான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் வறுக்கிறேன். தேங்காய்ப்பூ கருகக்கூடாது, அதனால தான் மாவுக்குள்ளே நான் ஆட் பண்ணி வறுக்கிறேன். இவ்வளோதான். இது ஆஃப் பண்ணி விடுங்க இந்த ஹீட்டை. இப்போ பிளேட்டில் மாற்றி எடுங்க. இந்த வறுத்த மாவையும் தேங்காய்ப்பூவையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி விட்டு குழச்சி எடுங்க. அதை மா பிரட்டக்குள்ள மணி வரக்கூடாது. புட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் மணி வச்சு பிரட்டுவீங்க, இதுக்கு மணி இல்லாமல் பிரட்டி எடுக்கணும். இதே மாதிரி வரும் பாருங்க. இதில் மணி வரக்கூடாது, மணல் மாதிரி வரணும் பாருங்க. இதே மாதிரி இப்போ நான் இந்த ஸ்டீமர்லாம் அவிச்சு எடுக்க போகிறேன். இந்த ஸ்டீமருக்குள்ளே ஒரு துணி ஒன்று போட்டிருக்கிறேன். அதுக்கு மேலே இதை அவிச்சு எடுங்க ஆட் பண்ணி. இப்போ இதை மூடி போட்டு நல்லா 10லேருந்து 15 நிமிஷம் அவிச்சு எடுங்க. இது நல்லா அவிஞ்சிட்டுது. நான் இதை இறக்கி இப்போ எடுக்க போகிறேன். இதை நல்லா கட்டி இல்லாதவாறு இதை நல்லா மசிச்சு விடுங்க. இது அப்படி இருக்கட்டும், மற்ற முறையை பார்ப்போம். நாங்கள் இதுக்கு நாங்கள் ஒரு பாகு கொண்டு காய்ச்சணும். சர்க்கரையும் ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணித்தான் இது காய்ச்சப்புறன். 125 கிராம் சர்க்கரை, 100 கிராம் ப்ரௌன் சுகர், 1/2 கப் வாட்டர். நல்லா இதை காய்ச்சி எடுங்க. நூல் பாகு என்று சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நீங்க காய்ச்சி எடுக்கணும். இதை தேவையான அளவு ஏலக்காய் பவுடர். இப்ப பாருங்க, இதே மாதிரி வரணும். நூல் பாகுன்னு சொல்லுவாங்க. இதை இந்த இப்படி விழணும். கொஞ்சம் இந்த பாகை கொஞ்சம் எடுத்து வைங்க. இப்போ நாங்கள் செய்த இந்த புட்டு இதை இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி ஹீட்டை குறைச்சிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ எடுத்து வச்ச பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. இவ்வளவுதான். இப்போ இது முடிஞ்சது. இப்போ ஹீட் ஆஃப் பண்ணிட்டு
இப்படி ஒரு ரே எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ள கொஞ்சம் பட்டர் பூசி எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. இப்படி உருண்டு திரண்டு வரக்குள்ள இறக்கி எடுத்து இப்படி சமப்படுத்துங்க. ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துட்டு அதுக்குள்ள பட்டர் ஆட் பண்ணிட்டு சரியா இதை நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கூல் டவுன் பண்ண விடுங்க. கூல் டவுன் பண்ண விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் சதுரமாக ஸ்லைஸ் போட்டு எடுக்கணும். நான் கூல் டவுன் பண்ணின பிறகு எப்படி ஸ்லைஸ் போட்டு எப்படி ஸ்லைஸ் போட்டு வருகுதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா ஆறின உடனே இப்படி ஸ்லைஸ் போட்டு எடுங்க. இந்த வெளித்தலைப்பையை ஸ்லைஸ் போட்டு எடுத்துட்டேன். இந்த வெளித்தலைப்பையை நீங்கள் அரை மணித்தியாலம் கூல் டவுன் பண்ணின பிறகு தான் ஸ்லைஸ் போட்டு எடுக்கணும். இதே மாதிரி ஸ்லைஸ் போட்டு எடுத்துட்டு இப்படி foil பேப்பர் எடுத்துட்டு இப்படி ரேப் பண்ணியும் எடுக்கலாம். நீங்கள் ரேப் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். மற்றது கன நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு குக் வித்யில சந்திக்கிறேங்க. பாய் காய், டேக் கேர் எவ்ரிவன்.